السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, இந்த ஜலூலாவினுடைய யுத்தம் முடிந்ததற்கு பிறகு தக்ரீத்தை கவனிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏனெனில் பக்கத்தில் மூசில் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அது மிக பிரபல்யமான ஒரு நகர். மூசிலை அவர்கள் யுத்தத்திற்காக தேர்ந்தெடுக்காமல் தக்ரீத்தை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா மூசில் எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு நகரம், எல்லா வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு நகரம். எனவே அது நல்ல ஒரு செழிப்பான நகரமாக இருக்கிறதின் காரணத்தினால யுத்தம் நடத்தி அதை சிதைத்து விடக்கூடாது. எனவே தக்ரீத்தில் போய் நாம் என்ன செஞ்சிருவோம், யுத்தத்தை நடத்துவோம். ஒருவேளை நாம் தோற்று போனாலும் கூட அந்த நகரம்தான் நம் கையிலிருந்து போகுமே தவிர மூசில் நமக்கு பாதுகாக்கப்பட்டுவிடும் என்ற ஒரு சிந்தனையோடு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தக்ரீத்தை தேர்ந்தெடுத்தாங்க மூசில. எனவே மூசிலையும் ஒரு நியாயமான வீரர்கள் அங்கே இருந்து கொண்டு பாதுகாப்புக்காக இருந்து கொண்டு பெரும்பகுதியினர் என்ன செஞ்சாங்க, தக்ரீத்துக்கு வந்து விட்டார்கள். எனவே இந்த தக்ரீத்து இதை கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இதிலிருந்து ஜலூலாவுக்கும் மதாயின் போன்ற ஊர்களுக்கெல்லாம் ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தது. எனவே இது குறித்து சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். ஜலூலாவில் நடந்தது என்ன, அங்கே எப்படி இது பண்ணது, அதே மாதிரி அதனுடைய கனிமத்து பொருட்கள் இவைகளெல்லாம் அனுப்பிவிட்டு இந்த தக்ரீத்துடைய விஷயத்தை பற்றியும் அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ சைனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஏன்னா ஏற்கனவே எழுதி அந்தாக் என்று சொல்லக்கூடிய ஒரு வீரனுடைய தலைமையில் அவங்க தயாராக இருக்கிறாங்கிறதையும் எழுதியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதினார்கள், கடிதம் எழுதினார்கள். அப்துல்லாஹி இப்னுல் முஅத்தம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி, அவர்களுடைய தலைமையில் وأن يجعل على مقدمته ربعي بن الأفكل الغزي அவர்களை முன்னணி தளபதியாகவும், வாலல் மைமனத்தில் ஹாரித் இப்னுல் ஹஸ்ஸான் ஸிஹ்லி ரலியல்லாஹு தஆலா அவர்களை வலது அணியினுடைய தளபதியாகவும், வாலல் மைசரத்தி இடது அணியினுடைய தளபதியாக ஃபுராத் இப்னு ஹய்யானுல் அஜ்லி அவர்களையும், பின்னணியினுடைய தளபதியாக வால சாக்கா ஹானி இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும், குதிரைப்படைக்கு தளபதியாக அர்ஃபுஜத் இப்னு ஹர்சமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் என்ன செய்யாங்க, நியமிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா நியமிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன இதில் விஷயம் அப்படின்னு கேட்டால், யுத்தம் நடக்கிறது பாரசீகத்தில், சீனா உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறது அரபகத்தில் உட்பகுதியில் மதீனா ஷரீஃபில். அங்கிருந்து என்ன செய்கிறாங்க, கடிதம் எழுதுகிறார்கள். இனி அங்கே இருந்து கடிதம் எழுது இவர்களை தளபதியாக்கி, இவங்களை முன்னணியில் உள்ள தளபதியாக, பின்னணி தளபதியாக, இவங்களை நடு அணி தளபதியாக, வலது அணி தளபதியாக, இடது அணி தளபதியாகலாம் நியமிக்கிறாங்களே. ஆனால் இவர்களை விட அங்கிருந்து இப்படியெல்லாம் நியமித்து கொண்டு இருப்பதை விட நீங்களே என்ன செய்யுங்க, ஒரு தளபதியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க, நீங்களே வச்சிருங்கன்னு சொல்லி சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுப்பியிருக்கலாம். அவங்க பெரிய வீரர் இல்லையா, அவங்க பல யுத்தக்களம் கண்டவர்கள். எனவே அவர்களிடத்தில் இதை அனுப்பியிருக்கலாமே என்று கேட்டால், இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த பாரசீகத்தினுடைய பகுதிகள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அத்துப்படியானது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதுதான் அடிப்படை காரணம். இதுக்கு யார் சரியா வருவா,
இந்த இடத்திற்கு யார் பொருத்தமாக இருப்பா என்பதெல்லாம் அவர்களுக்கு மிக தெளிவாகவே இருந்தது. ஆகவேதான் இந்த தலைமைகளுக்கு துணை தளபதிகளாக ஆகுவதற்கு யார் யார் பொருத்தமானவர்கள் என்பதை அவர்கள் நியமித்து, அவர்களுடைய குணங்கள்லாம் இவங்களுக்கு தெரியும். எனவே அவர்களை பொறுப்பு சாற்றி இந்த படையை அவர்கள் நடத்த சொன்னார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அப்துல்லாஹ் இப்னு முஅத்தம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 5000 பேரை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 5000 பேரை அழைத்து கொண்டு மதாயினிலிருந்து என்ன செய்றாங்க, வர்றாங்க. இவங்க மதாயினிலிருந்து வர்றாங்க. அப்ப இவர்கள் 4 நாட்கள் மதாயினிலிருந்து வருவதற்கு 4 நாட்கள் எடுத்துக்கொண்டது. நஸலபி தக்ரீத், தக்ரீத்தில் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இறங்கிட்டாங்க. இப்போது அங்க தக்ரீத்தை பொறுத்த வரைக்கும் ரோமர்கள் ஒரு பெரிய குழுவா வந்து குழுமி இருக்கிறாங்க. பல பகுதியிலிருந்து வந்து குழுமி இருக்கிறாங்க தக்ரீத்தில். அதே மாதிரி ஒமின ஷஹார்ஜா என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. ஒமின் நசாருல் அரப், அரபினுடைய அரபு கிறித்தவர்களும் அங்க என்ன செஞ்சு வந்திருக்கிறாங்க. அவங்க பல கோத்திரத்தாராக இருந்தாங்க. ஈயாது கோத்திரத்தார், தகலபு கோத்திரத்தார், நமீர் கோத்திரத்தார் என்ற பிரபல்யமான கோத்திரத்தை உடைய அரபு கிறித்தவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போது முஸ்லீம்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அஹதகு பி தக்ரீத், தக்ரீத்தை சுற்றி வளைச்சு முற்றுகையிட்டுட்டாங்க. இப்ப அப்துல்லாஹ் இப்னு முஅத்தம் ரலியல்லாஹு தஆலா தலைமையிலே இஸ்லாமிய படை தக்ரீத்தை சுற்றி இருக்கிறார். சுற்றி இருந்து இது குறித்து நாம் ஏற்கனவே சில உரைகள் சில நாட்களுக்கு முன்பாக இதை பற்றி ஒரு சுருக்கமாக நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்படிலாம் நடந்தது என்று. உள்ள அரபுகள் இருந்தாங்க, வெளியில அரபுல இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் அரபிகளாக இருக்கிறாங்க. ஏன் நீங்க வந்து அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நாம 2 பேரும் அரபுகள் இல்லையா, அரபுகளோட தானே சேரணும் என்றெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மொழியையும் இனத்தையும் அங்க கொண்டு வந்து போட்டாங்க. யுத்த களங்களில் இது செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. யுத்தமே வந்து ஒரு தந்திரமும் மோசடியும் நிறைந்தது தானே. அப்படி இருந்தால் அதான் அவர்களை எதிரிகளை என்ன செய்ய முடியும், மடக்க முடியும். இப்படி எத்தனை விஷயங்கள் அதில் அனுமதி இருக்கிறது. இன்றும் அப்படித்தான் என்ன செய்கிறது, எத்தனையோ தந்திரங்கள், எத்தனையோ விளையாட்டுக்கள், எத்தனையோ விஷயங்கள், உள்ளடக்கங்கள், 2 கருத்துக்களுடைய செயல்பாடுகள் என்றெல்லாம் இன்றும் கூட அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக சங்கைக்குரியவர்களே, அந்த வகையிலே அங்க உள்ள அரபி இருந்தாங்க, இங்கேயும் அரபி இருந்தாங்க. இங்க 2 பேருக்கு இடையில கனெக்ஷன் ஏற்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம சுருக்கமா சொல்லியிருந்தோம். நடந்த நிகழ்வு இதுதான். ஆக இந்த தக்ரீத் என்ன செய்யப்பட்டது என்றால் முற்றுகையிடப்பட்டது. அப்துல்லாஹ் இப்னு முஅத்தம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தக்ரீத்தை 40 நாள் முற்றுகையிட்டாங்க. 40 நாட்களாக முற்றுகையிலே இருந்தது அந்த தக்ரீத். ஆனா இந்த ஃபீ ஹாதிஹில் முத்தத்தி 24 மர்ரா ஸாஹஃபு, இந்த 40 நாளையிலே 24 தடவை தக்ரீத்தினுடைய கோட்டையை விட்டு வெளியே வந்து சண்டை போட்டிக்கிறாங்க எதிரிகள். 24 தடவை என்ன செஞ்சு 24 மர்ரா, 24 முறை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கோட்டையை விட்டு வெளியிலே வந்து அவங்க என்ன செய்ய யுத்தம் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோட்டைக்குள்ள போயிட்டாங்க. ஜலூலாயில் நடந்தது இல்லையா, அத மாதிரி 24 முறை, இந்த 40 நாள்லயே 24 முறை. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு நாள் விட்டு சில சமயங்கள்ல ஒரு நாளும் மறுநாள் அடுத்த நாளும் என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்கிறது. இப்ப நடந்தாலும் 24 தடவைங்கிறது வரும் 40 நாளையில. இனி ஒவ்வொரு தடவை வரும் பொழுதும் கூட இப்ப ஜலூலாவை பொறுத்தவரையாவது முஸ்லிம்களுக்கு சில சமயத்துல கடும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இங்க அப்படி இல்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் தக்ரீத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களால் முடியல. ஒவ்வொரு தடவை வரும் பொழுதும் அவர்கள் முறியடிக்கப்பட்டனர். ஒவ்வொரு கட்டத்திலையும் 24 தடவையும் அவர்கள் முறிந்து போயினர். அவர்களுக்கு கடுமையான பின்னடைவு ஏற்பட்டு அவர்களுடைய எண்ணிக்கைகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஒரு பெரிய வலுவாக தக்ரீத் இருக்கல. முஸ்லிம்களினுடைய படை என்னவோ சின்ன படைதான், அதை விட என்னவோ அவர்களுடைய படை மிகப்பெரிய படைதான். ஆனாலும் கூட ஒவ்வொரு முஸ்லிம்கள் தான் பல எதிரிகளுக்கு சமமாக இருக்கிறார்களே, பல எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களே. ஆகவே இவர்களினுடைய எண்ணிக்கை வெறும் 5000ஆக இருந்த பொழுதிலும் கூட கடுமையான முறையிலே தாக்குதல் நடத்தி எதிரிகளை திணற வைத்தார்கள். சீனா அப்துல்லாஹ் இப்னு முஅத்தம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய படை. கடைசியில் எண்ணிக்கையும் அவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது. ஒவ்வொரு தடவையும் நம்ம போறதும் ஆட்கள் பல கொல்லப்படுகிறதும், எப்படியாவது இந்த தடவையாவது பலத்த சேதத்தை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தி விடணும் என்று போகும் பொழுதெல்லாம் தாம் தோல்வி அடைந்ததும் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா ரொம்ப பலகீனமா போயிட்டாங்க. இப்ப அங்கேயாவது ஜலூலாவிலாவது ஒரு சண்டை நடத்திட்டு 10 நாளைக்கு சும்மா இருப்பாங்க, ஒரு மாசம் சும்மா இருந்திருக்கிறாங்க. அப்படிதான் நடந்திருக்குது. இங்க அப்படி இல்லை.
ஒரு நாள் மறுநாள், ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் என்றெல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு 2 நாள் கேப் கூட இல்லை, 2 நாள் கேப் கூட இருந்ததாக இல்லை. எனவே இந்த அளவிற்கு நடந்ததின் காரணத்தினால் மிகவும் பலகீனமா போயிட்டாங்க எதிரிகள். தக்ரீத்தில் இருக்கக்கூடிய புருசுகள், பாரசீகர்கள். மிக கஷ்டமான நிலை அவர்களுக்கு வந்த பொழுது இந்த ரோமர்கள் பார்த்தானுமோ, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா பெரிய ஒரு ஆபத்து, இங்க இருக்கக்கூடிய செல்வங்களை நம்ம அள்ளிக்கிட்டு போயிடுவோம் என்ற மறுபகுதியில் அவர்களுக்கு தஜ்லா நதி இருக்கிறது. அந்த தஜ்லாவில் இவர்கள் கப்பல்களை ஏற்கனவே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த கப்பலில் எல்லா சரக்கையும் ஏற்றி, சாமான்கள், நம்முடைய செல்வங்கள் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஏற்றிடுவோம். ஏற்றி அங்கேருந்து என்ன செய்வோம், போயிடுவோம். அதுக்கு பிறகு இவங்க கோட்டையை வந்து திறந்து பார்த்தா கோட்டையில் மக்கள் கொஞ்சம் இருப்பாங்க, அவ்வளவுதானே. அந்த மக்கள் என்ன பாடுபட்டு போட்டும், இப்படித்தானே அவர்களுடைய நிலை. தாங்கள் தப்பினால் போதுமானது என்று அந்த வீரர்கள்லாம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. கப்பல்களை ரெடியாக்கி வைத்து அதில் பொருள்கள் எல்லாம், சரக்குகள் எல்லாம் ஏற்றிக்கொண்டிருக்கப்படுகிறது. இந்த தகவல் அப்துல்லாஹி இப்னு முஅத்தம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆஹா, இவர்கள் கப்பலில் ஏறி தப்ப போறாங்களா, இனி கப்பலில் ஏறி தப்ப போறாங்கன்னா இவங்க எந்த பக்கம் எவ்வளவு தூரம் சுத்தி போகணும் இந்த தஜ்லா நதிக்கரையை அடைவதற்கு. அப்படி போனாலும் கப்பலை போய் பிடிக்கணுமே, இதெல்லாம் இனி அது ஒரு சாத்திய குறைவாக அமைந்துவிடும். அல்லாஹுவினுடைய குதிரத்தின் தன்மையிலே எத்தனை கராமாத்துகள் நடந்தது நம்ம சொன்னவில்லை, அந்த நதியிலே கடந்து வந்தாங்கன்னு சொல்லி, அது வேறு விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது இல்லையா. நடக்கும், செய்யலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஆனால் அதையே நம்பிக்கொண்டு நாம் யுத்தம் நடத்தாமல் இருக்க முடியாது. எனவே இந்த அரபுகள் கப்பலை எடுத்துக்கொண்டு இந்த ரோமர்கள் கப்பலை எடுத்துக்கொண்டு போவதற்கு முன்பாக ஒரு சதி திட்டத்தை தீட்டி இதை முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. வந்துதான் இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த அரபு கோத்திரத்தை சார்ந்த, அரபுகளை சார்ந்த இயாத், தகுலப், நமீர் போன்ற கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் தகவல் அனுப்புனாங்க. என்னப்பா நீங்களும் அரபுகள், நாமளும் அரபு, நம்மெல்லாம் ஒரு இனம், ஒரு மொழி. அப்ப நீங்க அவங்களோட சேர்ந்துகிட்டு இருக்கிறது அவங்க பாரசீகர்கள் அல்லவா. இப்ப அந்த பாரசீகர்களாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்களும் இல்லை, அவர்கள் மஜூசிகள், நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நீங்க நஸ்ரானிகளாக இருக்கிறீங்க. ஒரு பக்கத்துல பார்த்தா நீங்களும் வேதக்காரர்கள், நாமும் வேதக்காரர்கள். நாங்க முஸ்லிம்கள், எங்களுக்கும் வேதம் இறங்கி இருக்கு, உங்களுக்கும் வேதம் இறங்கி, நமக்கு உங்களுக்கு இடையில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு, அவ்வளவுதானே. கருத்து வேறுபாடு என்ன என்றால், நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனுடைய திருத்தூதருங்கிறோம், நாங்களும் கண்ணியம் தான் படுத்துறோம். ஆனா நீங்க அதை கடவுளாக, கர்த்தராக ஆக்குறீர்கள், கர்த்தருடைய குமாரராக நீங்க ஆக்குறீங்க. ஆனாலும் கூட நாங்க என்ன செய்யறோம், அவர்களை கண்ணியப்படுத்த தான் செய்யறோம். நீங்கள் யாரை கர்த்தர் என்று, கர்த்தருடைய குமாரர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த தான் செய்யறோம். அவர்களுக்கு வழங்கப்பட்டது வேதம் உண்மை என்கிறோம், அதை நம்ப வேண்டும் என்று எங்களுடைய நாயகம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை நம்புறோம், நம்பி ஆகணும், அது ஈமானில் உட்பட்டதுங்கிறாங்க. எனவே அந்த அளவிற்கு நமக்கும் உங்களுக்கு இடையில இவ்வளவு தொடர்பு இருக்கே. இவர்களை பொறுத்தவரை இவங்க சூரியன் அல்லப்பா வணங்கிட்டு இருக்கிறானுவா, இவர்கள் முஷ்ரிக்குகளாக ஆகிடுச்சே, மஜூசிகள். எனவே அவர்களோடு நீங்க இணைந்துகிட்டு இருக்கிறீங்களே, எல்லா வகையிலும் நீங்களும் ஒண்ணு, நாம அரபுகள், நீங்களும் அரபு, நீங்களும் வேதக்காரர்கள், நாமும் வேதக்காரர்கள், நீங்களும் என்ன செஞ்சீங்க, இறை கொள்கை உடையவர்கள், நாமும் இறை கொள்கை உடையவர்கள். ஆனால் அவர்கள் அப்படி இல்லவே, எல்லாத்திலிருந்தும் வேறுபடுகிறார்களே, நீங்க எப்படி அவங்களோட சேர்ந்திருக்கிறீங்க என்று தகவல்களை அனுப்பும் பொழுது அது அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல பட்டுது. சரிதானே, நியாயமானதானே. எனவே அவர்களோடு நீங்க சேர்ந்துகிட்டு இருக்காதீங்க. நீங்க விரும்பினா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவே நீங்க என்ன செஞ்சலாம், சொல்லிடலாம். உங்களுடைய வேதத்திலையும் அது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உங்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தானே எங்களுடைய வேதம் இருக்கு. உங்களுடைய வேதத்தை எங்களுடைய வேதம் மறுக்க இல்லையே. அப்படி ஒரு வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கவில்லை என்று சொல்லவில்லையே. 4 வேதங்களை அது சொல்லுகிறது, 4வது வேதம் குர்ஆன் என்கிறது, தன்னையே அது சொல்லுகிறது. நானும் வேதம், எனக்கு முன்னால் 3 வேதங்கள் வந்திருக்கிறதாக குர்ஆன் அறிவிக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட எல்லா வகையிலும் நாம தான் ஒத்து போகிறோம். அறவே ஒத்து போகாத அவர்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு நீங்கள் ஏன் இப்படி பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்னொன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. நாங்கள் வந்திருக்கிறது ஒரு சிறிய படை தான். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தளபதி சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையில் மாபெரும் படை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஜலூலா, அது ஒரு பெரும்படை அங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஹல்வானிலே ஒரு பெரும்படை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது அல்லாத எத்தனையோ படைகள் அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆகும் நீங்க கொஞ்சம் யோசிங்க. இந்த 5000 பேர் வந்திருக்கிறதுக்கே உங்களுக்கு தாங்க பிடிக்க முடியலையே. இப்ப நாங்க உதவி கேட்கல, உதவி படை கேட்கல. ஏன்னா நீங்க இந்த 5000 பேருக்கு திணறிக்கிட்டு இருக்கும்போது நாங்க ஏன் உதவி படை வாங்கணும்? வந்து போட்டு பார் அப்படின்லாம் நாங்க நிக்கிறோம். இப்ப நீங்க ஓடுறதுக்குள்ள இருக்கிறீங்க.
எனவே இதை நீங்க யோசிக்கணும். சரி, இரண்டாவதாக இந்த கப்பலிலே செல்வங்கள் எல்லாம் ஏற்றப்படுகிறது. யாருடைய செல்வங்கள் ஏற்றப்படுகிறது? ரோமர்களுடைய செல்வங்கள். அப்போ உங்க செல்வங்கள்லாம் செல்வங்கள் இல்லையா? நீங்கள் சம்பாதித்தது உங்களுடைய உழைப்பினுடைய அடையாளம் இல்லையா? உங்களுடைய உழைப்புக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லையா? அவங்களுடைய பொருள்களை மாத்திரம் கப்பல் எல்லாம் ஏத்திட்டு போயிட்டு போறாங்களே, அப்ப உங்க பொருள்கள்லாம் என்ன? அப்ப நீங்கெல்லாம் உங்களுடைய நிலை என்ன? நீங்க எப்படி போனா பரவாயில்லையா? ரோமர்கள் மட்டும் தப்புனா பரவாயில்லையா? எனவே இதையும் நீங்க என்ன செய்யணும், யோசிக்க வேண்டியது இருக்கிறது. ஆக ரோமர்கள் அவர்களோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இனி சில புருசுகள் என்று சொல்லக்கூடிய பாரசீகர்கள் இவர்கள்லாம் தப்பி போறாங்க. அரபுகளாக இருக்கக்கூடிய நீங்க என்ன செய்றீங்க, தங்கிக்கிறீங்க, எங்க கிட்ட நீங்க சிக்கிக்கிறீங்க. எனவே நீங்கள் அழிந்தால் போதுமானது. அதே இன்னும் மாத்திரமல்லாமல் பாரசீகத்தில் வச்சாங்க எத்தனை பேர் அவர்களும் என்ன செய்யறாங்க, அவங்களும் இருக்கிற மாதிரி அவங்களையும் விட்டுட்டு போற மாதிரி ஒரு சூழலை தான் இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்க நன்றாக சிந்திக்க வேண்டும். ஆகவே நீங்கள் கலிமாவை சொல்லிவிட்டால் இன்னும் நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய வேதம் எங்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்துகிறது. உங்களுடைய வேதம் எங்களுடைய நபிகநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்துகிறது. உங்களுக்கு முந்தைய வேதங்களாக இருக்கக்கூடிய ஜபூரும் தௌராத்தும் இந்த நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்துகிறது, இஸ்லாத்தை உண்மைப்படுத்துகிறது. எனவே ஒரே வழியில் வரக்கூடிய நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். நீங்கள் கலிமாவை சொன்னால் அது மிக நன்றாக இருக்கும். அது உங்களுடைய விருப்பத்தில் உள்ளது. நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வற்புறுத்த மாட்டோம். ஆனால் ஒன்றை நாங்கள் சொல்லிக் கொள்வோம், நீங்கள் எந்த விதத்திலையும் அவர்களோடு நீங்க சேர்ந்துடாதீங்க. எங்களோடு தான் நீங்க இணையணும். நாம் இணைவதுதான் பொருத்தமே தவிர அவர்களோடு இணைவது அது பொருத்தமான ஒரு விஷயம் அல்ல என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பிய பொழுது, இனி அந்த அரபு நசாரா, அரபு கிறிஸ்தவர்களாகிய இயாது கோத்திரத்தார், தகலபு கோத்திரத்தார், நமீர் கோத்திரத்தார் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு ஆலோசனை செய்து அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை அவர்கள் உணர்ந்து, ஆமாம் நம்ம என்ன இவ்வளோ காலம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம், இவ்வளோ காலம் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறோம், இப்போ அவங்க மட்டும் தப்புனா போதும் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தானே தயார்படுத்தி இருக்கிறாங்க. ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கணும், தயார்படுத்தி இருக்கலாம் இல்லையா? அது மட்டுமல்லாமல் நம்முடைய பொருள்கள் எல்லாம் இனி பாதுகாப்பு இல்லை, அவர்களுடைய பொருளை மட்டும் அவங்க என்ன பாதுகாப்பதற்காக துணிகிறார்களே என்றெல்லாம் பேசி இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். என்ன முடிவு என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். சங்கைக்குரியவர்களே, இப்போது இந்த பகுதியிலிருந்து அந்த ரோமர்கள் வெளியாகுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் என்ன செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தக்ரீத்திலிருந்து இந்த தக்ரீத்துக்குள் இருக்கக்கூடிய அரபுகளோடு சில அப்துல்லாஹ் இப்னு முஅத்தம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய ரகசியமான தூதையும் தூதுவரையும் அனுப்பி பேசுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அது ஒரு கூட்டாட்சி. அது அவர்களுக்கு சரியாகப்பட்டது. நாம் முஸ்லிம்களோட தான் நம்ம சேர்ந்துக்கிடணும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வேதங்களில் சொல்லப்பட்டது உண்மைதான். ஏற்கனவே நமக்கு முன்னால் உள்ளவர்கள் எல்லாம் நம்முடைய ஆபாக்கெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. கடைசியாக ஒரு நபி வர இருக்கிறாங்க, அந்நபியுல் முன்தலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டது, அவர்களுடைய படையெடுப்பு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இனி அவளும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறதே. நம்ம அவங்கள பார்க்க இல்லைன்னாலும் கூட என்னென்னலாம் அவங்களோட நடக்கும், அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய தளபதிகளை என்ன செய்வாங்க, எப்படி செயல்படுவார்கள் என்பதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த முஸ்லீம்கள் எங்கெல்லாம் எந்த பகுதிகளெல்லாம் கைப்பற்றுகிறார்களோ அங்கு இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் மஜூசுகளாக இருந்தாலும் நஸ்ரானிகளாக இருந்தாலும் யகூதிகளாக இருந்தாலும் அத்தனை பேரையும் அவர்கள் கண்ணியப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள், சங்கைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிகிறோம். இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஒரு உள்நாட்டு படை, ஒரு நாட்டு படை தன்னுடைய உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து செல்லும் பொழுது அது தான் செல்லக்கூடிய இடங்களிலேயே பல அட்டகாசங்களை செய்து கொண்டு செல்லும் என்பதுதான் வரலாறு. அதற்கு மாற்றமாக இவர்கள் அந்நியவர்கள், அரபுகள், முஸ்லிம்கள், இவர்கள் பாரசீக நாட்டுக்குள்ளேயும் ரோம நாட்டுக்குள்ளேயும் உள்ளே வந்து யுத்தங்களை நடத்திய பொழுது யுத்தத்தில் மாத்திரமே அவர்கள் மோதிக்கொள்கிறார்கள். மற்ற சமயங்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். ஆலயத்திற்குள் நுழைந்தவர்களை தொடுவதில்லை. அது எவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தாலும் கொடியவர்களாக இருந்தாலும் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நபியை பற்றி தான் நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற ஒரு முடிவுக்கு வந்து, ஆக நம்முடைய மூதாதையர்களான அந்த மூத்த பெருமக்களாகிய அந்த பெரியவர்கள் நமக்கு சொன்னதெல்லாம் இந்த நபியை பற்றி தான் என்று உணர்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு நிறையவே கிடைத்தது. கடைசியில் அவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்வது என்று எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த குழுமி இருந்தவர்கள் முடிவுக்கு வந்தாங்க.
ஆனால் அந்த குழுவிலே இல்லாத இந்த குழுமையில் உள்ளவர்கள் செய்திகளை வெளியில அனுப்புனாங்க. அப்படி வெளியிலே செய்திகளை அனுப்பும் அவங்களுடைய கோத்திரத்தார் அந்த குழு அன்னைக்கு ஆலோசனை குழுவில் இப்படி முடிவெடுக்கப்பட்டு அந்த முடிவெடுக்கப்பட்ட அந்த செய்திகள் அவர்களுடைய குடும்பங்களிலே என்ன செய்யப்படுகிறது. ஈயாது கோத்திரத்தால் தன்னுடைய குடும்பத்துக்குள்ள பேசிக்கிறாங்க, தகலபு கோத்திரத்தார் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள பேசிக்கிறாங்க, நமீர் கோத்திரத்தார் அவருடைய குடும்பத்துக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்படி பேசும் பொழுது இந்த ஆலோசனையில் இருந்து அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற பொழுதிலும் கூட குடும்பத்திற்கு என்று செல்லும் பொழுது அந்த குடும்பத்தார் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனா ஒரு விஷயத்துல ஒன்றுபட்டாங்க, நாம அந்த அரபு முஸ்லிம்களுக்கு துணை நிற்போம். அரபு முஸ்லிம்களுக்கு ஏன்னா பல விஷயத்தில் எங்களுடைய மனசு பாதிக்கப்பட்டுடுச்சு. இவங்க நடந்து கொண்ட ரோமர்கள் நடந்து கொண்ட முறைகள் பல விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி பாரசீகர்கள். எனவே நாம என்ன செய்வோம், முஸ்லிம்களோடு நம்ம உடன்பாடு செய்வோம். உடன்படிக்கை அவர்கள் இந்த இடத்தை வெற்றி கொள்வார்கள் ஆனால் அவங்க ஜிஸியா கேட்பாங்க, அதை நம்ம கொடுப்போம். இஸ்லாத்தை நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் என்று ஒரு குழுவினர் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. சில பெரும்பகுதி மக்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஒரு பகுதியினர் என்ன செய்யல, முடியாது, நம்ம ஜிஸியா வரி வேண்டாம், நம்ம கட்டிட்டு போவோம். ஆனா ஒண்ணு, நாம் என்ன செய்வோம், இவர்களோடு இந்த ரோமர்களோடு ஒன்றிணைந்திருப்பதை விட அந்த முஸ்லிம்களோடு ஒன்றிணைப்பது அதுதான் நமக்கு சாலச் சிறந்தது, பாதுகாப்பாகவும் அமையும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்படி முடிவுக்கு வந்து தங்களுடைய தூதர்களையும் ரகசியமாக அப்துல்லாஹ் இப்னு முஅத்தம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அனுப்பி வச்சாங்க. அவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க, எங்க இதுல எல்லாருமே இஸ்லாத்துக்கு வரல, ஆனால் நீங்க உங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரும்பகுதியினர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு குழுவினர் இஸ்லாத்துக்கு வரல, ஒரு 2/3 வந்துட்டு 1/3 வரலன்னு வைங்களேன். அப்ப இந்த நிலையில இருக்கு. ஆனாலும் கூட இந்த 1/3 நமக்கு எதிராக அவங்க செயல்படையில. நம்ம குலம், கோத்திரம், உறவு, அதே மாதிரி மொழி என்ற நட்புகள்லாம் இருப்பதின் காரணத்தினால், இந்த ஒற்றுமைகள் இருப்பதின் காரணத்தினால் அதை வைத்து நாம என்ன செய்வோம், ஒன்றுபடுவோம். ஒன்றுபட்டு நாங்க இஸ்லாத்துக்கு வரலன்றாலும் கூட இந்த ரோமர்களை நாங்க ஏற்று நிக்கிறோம். அவங்க செஞ்ச அட்டூழியங்கள்லாம் நமக்கு கண் முன்னாலேயே தெரியுது. இப்பவே நமக்கு நிறைய துரோகம் செய்ய பார்க்கறாங்க. அதனால முஸ்லிம்களோடு நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்ன பொழுது அப்துல்லாஹ் இப்னு முஅத்தம் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. சரி ஹைர், இப்ப நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? ரோமர்கள் தங்களுடைய பொருள்களை எல்லாம் கப்பலிலே ஏற்றி கொண்டு செல்வதற்கு? ஆமாம், உண்மைதான். அவர்கள் கிட்டத்தட்ட அநேகமாக ஏற்றி முடித்து விட்டார்கள். இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் அவர்களுக்கு போதுமானதே. எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அவர்கள் புறப்பட்டு போவதற்கு அதிகபட்சம் 2 நாட்கள், குறைந்தது 1 நாள். ஆக 2 நாளிலே அவர்கள் என்ன செஞ்சலாம், புறப்பட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்ன பொழுது சேனா அப்துல்லாஹ் இப்னு முஅத்தம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சற்று யோசித்து விட்டு அவங்க சொன்னாங்க, இப்ப எல்லாரும் நம்ம ஒன்றுபட்டு இருக்கிறோம், இப்ப இவர்களை நம்ம என்ன செய்யணும், போக விடுவதா அல்லது போனா தொலைஞ்சிட்டு போறாங்க, இந்த ஊரை நம்ம கைப்பற்றிக்கிடுவோம் என்று நம்ம என்ன செய்ய ஊரை கைப்பற்றி விடுவதா அல்லது அவர்களை போக விடாமல் தடுத்து நிறுத்துவதா என்பது பற்றிய ஒரு சிந்தனையும் ஒரு ஆலோசனையும் அவர்கள் என்ன செய்யறாங்க செய்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த முடிவு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.